ஆந்திராவின் நெல்லூர் தொகுதியின் எம்பி, கோவூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கும் தம்பதியின் மகன் என கூறி மோசடியை அரங்கேற்றி வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விலை உயர்ந்த கார்களில் பவுன்சர்கள் சகிதம் சுற்றி வந்த மோசடி நபருக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்து வந்தது எப்படி? ஆந்திர மாநிலம் நெல்லூர் எம்பியாக இருப்பவர் வேமிரெட்டி பிரபாகர். அவரது மனைவி பிரசாந்தி கோவூர் எம்எல்ஏவாக உள்ளார். இந்த எம்பி எம்எல்ஏ தம்பதியின் மகன் என கூறி ஒருவர் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் மோசடி செய்து வருவதாக பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரில் கேபிஎஸ்பி எல்லையில் உள்ள ஒரு பெண்கள் விடுதியின் உரிமையாளரான அந்த பெண்ணுக்கு 29 வயது வைலா வெங்கடேஸ்வர்லு என்ற விக்ராந்த் ரெட்டி அறிமுகமாகியுள்ளார். விலை உயர்ந்த காரில் பாதுகாவலர்கள் சகிதம் வந்துள்ளார். மேலும் அவருக்கு போலீஸ் எஸ்கார்ட் பாதுகாப்பும் இருந்துள்ளது. தன்னை எம்பி எம்எல்ஏ தம்பதியின் மகன் என அறிமுகப்படுத்திக் கொண்டவர் ஜூப்ளி ஹில்ஸில் தனக்கு ஒரு தங்க நகைக்கடை இருப்பதாக கூறி அவரை நம்ப வைத்துள்ளார். பழைய நகையை நியூ மாடலுக்கு ஏற்ப மாற்றித் தருவதாக அந்த பெண்ணிடம் இருந்து 5 சவரன் தங்கச் செயினை பெற்றுள்ளார். கூடுதல் தங்கத்திற்கு 1 லட்சம் கேட்டுள்ளார். அதையும் அந்த பெண் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றவர் தலைமறைவாகி உள்ளார். இதையடுத்துத்தான் விக்ராந்த் மீது அந்த பெண் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் கேபிஎச்பி போலீசார் அந்த நபர் குறித்து விசாரித்தனர். அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயது வைலா வெங்கடேஸ்வர்லு என்ற விக்ராந்த் ரெட்டி பொறியியல் படிப்பை முடித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் மோசடிகளை செய்யத் தொடங்கி சிறிது காலமாக ஒரு முன்னணி கார்ப்பரேட் மருத்துவமனையில் பணிபுரியும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பலரை ஏமாற்றி வந்துள்ளார். சில மாதங்களாக நெல்லூர் எம்பி வேமிரெட்டி பிரபாகரின் மகன் என்று கூறி ஹைதராபாத்தில் சுற்றி வந்துள்ளார். விலை உயர்ந்த கார்களை வாடகைக்கு எடுத்தவர் தன்னை எம்பி எம்எல்ஏ தம்பதியின் மகன் என நம்ப வைத்து பவுன்சர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளார். பின்னர் எம்பியின் மகன் என கூறி கோயில்கள் மற்றும் பொது இடங்களுக்கு சென்றுள்ளார். அங்கு உள்ளூர் போலீசாரை எஸ்கார்ட்டாக பயன்படுத்தியுள்ளார். அவர்களும் விக்ராந்தை எம்பி எம்எல்ஏ தம்பதியின் மகன் என நம்பி பாதுகாப்பு அளித்து வந்துள்ளனர். அவரது நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்த போது மியாப்பூரில் ஒரு இளம் பெண்ணை மருத்துவர் போல் நடித்து திருமணம் செய்ய தயாராகி வருவதை கண்டறிந்துள்ளனர். அவர் திருமணத்திற்காக பெண் பார்க்க சென்றிருப்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்துள்ளனர். ஆந்திரா, தெலங்கானா 2 மாநிலங்களில் விக்ராந்த் மீது மொத்தம் 14 வழக்குகள் உள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.